41 பேரை கொலை பண்ணாரு, கொலைதான் பண்ணாருங்க. அவரால செத்து போனாங்க. எல்லாரும் சொன்னீங்க இல்ல இல்ல இங்க ஷூட்டிங் நடக்கல, அவதூறு பரப்புறாங்க. நீங்களே இப்ப பாத்தீங்களா வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, நேத்து பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. பாருங்க அந்த வீடியோ பாருங்க. பாருங்க இந்த ஷாட்டை நீங்க ஜனநாயகன் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. பாருங்க இதெல்லாம் சிபிஐல கேட்டு விசாரணை பண்ணிருக்காங்க விஜய் அவர்களை. தகவல்கள் ஒண்ணுன்னா வந்துட்டு இருக்கு. தவறு செய்தவர்கள் யாருமே தப்பிக்க முடியாது. சட்டத்துக்கு முன்னாடி 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த பாவம் சும்மா விடாது உங்களை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மாதிரி வேஷம் போட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வந்து சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜனநாயகன் படத்துல போன ஜென்மம் கீழ்த்தரம் ஜென்மம் தான் உங்க விஜய். புசியானந்த் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு பையன் வரான். உடனே அவர் தடுத்து நிறுத்தி, ஏய் இங்கெல்லாம் வரக்கூடாது, முஸ்லீம்க்கு தான் வரணும், நீங்க வரக்கூடாது போன்றான். கேட்டா வந்து இவங்க மத சார்பின்மையா, இதுக்கு பேர் தான் மத சார்பின்மையா. இந்து நிகழ்ச்சிக்கோ இல்ல கிறிஸ்டின் நிகழ்ச்சிக்கோ போங்க, அங்க போயிட்டு யாருன்னா வந்து முஸ்லீம்களை வந்தா நீ வராதுன்னு சொல்லிட்டு நீ முன்னால முடிஞ்சா ஒரு தைரியமான திராணியா தான் நீ சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். அது எப்படி நீ வந்து இந்த மாதிரி சொல்லுவ? ஏங்க தர்கால யாரு வேணா எப்படி வேணா போய் உட்காரலாங்க, நான் போய் உட்காந்துக்கிறேங்க. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். என்னடா அவன் திடீர்னு பாத்தீங்கன்னா முஸ்லீமோட குஃபியத்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பார்ப்பீங்க. ஆமா, ஏன்னா எனக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவன் இருந்தாலும் முஸ்லீம்கள் மேல, முஸ்லீம் மதத்து மேல பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அது ஏன் இல்லை எனக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு அதிகம், ஏன்னா அவங்க கூட பழகிறத வச்சு எனக்கு தெரியும் அவங்க எப்படியா பட்டவர்கள். ஸோ அவங்க கலாச்சாரங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வழிபாடு எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து அது பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். இது உண்மை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா நோன்பு இருந்திருக்கேன். அடுத்த 5 நாள் பார்த்தீங்கன்னா முடியல, உடல்நிலை சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா என்னால் தொடர்ந்து இருக்க முடியல, அந்த கட்டாயம் தள்ளப்பட்டேன். இப்ப ஏன் இவன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா வேற யாரும் இப்படி பண்ணியிருந்தாலும் நான் வந்து சாதாரணமா கடந்து போயிட்டு விமர்சனம் வச்சு நான் போயிட்டு இருப்பேன். ஆனா இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, அந்த புர்காவை போட்டுக்கிட்டு அவங்க பேசுற பேச்சும் சரி, என்னை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சுங்க. நான் இந்த அளவுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டது ஃபீல் பண்ணது இல்லை. என்னடா இவங்க, அதாவது நான் வந்து இந்த மார்க்கத்தை வந்து ரொம்ப மதிக்கிறவன். அந்த மதிக்கிற அவங்க இருந்துகிட்டு அவங்களே நேற்று பேசின பேச்சுகள்லாம் வந்து நான் பார்க்கும்போது வந்து என்னால ஏத்துக்க முடியலங்க. அது ஒரு மனசாட்சி இல்லாம வந்து பேசும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது இவங்களால இஸ்லாமியர்களுக்கு பாத்தீங்கன்னா கெட்ட பேர், உண்மையா சொன்ன கெட்ட பேருங்க. இது என்னது, இது என்ன பேச்சு இது? ஒரு அம்மா நான் பாக்குறேங்க, அழுகுறாங்க, உண்மையா அப்படியே அழுகுறாங்க. என்ன எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு கோபம் பயங்கரமா வந்துச்சு. வேற யாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்லும் போது நான் கம்மி விட்டுருவேன். பட் ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க பேசின பேச்சுலாம் வந்து என்னால ஏத்துக்க முடியல. அந்த அம்மா ஒருத்தங்க வந்து பேசுறாங்க, பேசிட்டே பாத்தீங்கன்னா விஜய பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீங்க பாருங்க, இதை பாருங்களேன். பாவனை சொல்லிட்டு ஆர்வம் அந்த நான் ரொம்ப பார்க்கவும் முடியல, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இந்த வீடியோ பார்த்தா கூட நல்லா இருக்கும். ஏமா கண்ணீர் விடுற? பார்க்க முடியல. அவ்வளவு இல்லம்மா, அவ்வளவு பிடிக்குமா அவரை? அவ்வளவு பிடிக்குமா அவரை அப்படின்னு? ஒருவேளை இல்ல, இது கண்டிப்பா இந்த எமோஷன் அவர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இல்ல எப்ப இருந்துமா இது ஸ்டார்ட் ஆச்சு? எந்த டைம்ல இருந்து அவர் இவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சு? நான் ஃபர்ஸ்ட் தேவா படம் பார்த்தேன் 10 வயசுல. 30ல இருந்து ரொம்ப பிடிக்கும் அவரு. நான் சின்ன அழுகுறாங்க, நான் பார்க்க முடியல, என்ன ஓட்டு அவருக்கு தான், நான் அப்படி அழுகுறாங்க அவங்க. இப்ப எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. அதாவது இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த கலையில இருக்கிறாங்க, கலையில இருக்காங்க பாத்தீங்களா, சினிமா நடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் சினிமாவை பார்க்க கூடாது. சினிமா நடிச்சவன ஒரு பெண்களை வந்து அங்க கை வச்சு இங்க கை வச்சு நடிக்கிறவன தான் விஜய், உங்கள் விஜய். போதை பழங்களா பார்த்து பல இளைஞர்கள் வந்து கெட்டு போய்க்கிறாங்க. எல்லா வேலைகளும் வந்து சினிமா துறையில அவர் பார்த்திருப்பாரு. சரிங்களா? இது சட்டப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஹராம். இது ஹராம். ஒரு தவறு செய்தவன், ஒரு ஹராம் உள்ளவனை, அது விஜய
இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, விஜயை பார்க்கலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்களே, இது எப்படிங்க? அது முஸ்லீம்ல ஏத்துக்க மாட்டாங்க, அந்த இதுல சப்ஜெக்ட்ல கிடையாது. இது எவ்வளவு ஒரு தீய விஷயம். நான் எனக்கு பாருங்க, எனக்கு பேச்சு வரல. எனக்கு இந்த ஃப்ளோல பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு குளறுதுன்னா அவ்வளவு கோபம் வருது எனக்கு. நீ விஜய வந்து பாக்குறியா, பார்த்துட்டு போ, கூப்பிடுறியா, நோ ப்ராப்ளம். பட் ஆனா இந்த மாதிரி பேசுறது, எனக்கு விஜய் தான் வரணும், விஜய் தான் எங்க அண்ணன், விஜயை பார்க்க முடியல அழுவுறது, திமுக வந்து கிடையாது எதுவுமே, ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றதுலாம் இது எப்படி? இது விஜய் என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு? விஜய் இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டார்? சமீபத்தில் நடந்த திருப்பரங்குன்றத்துல எதனா ஒரு வார்த்தை பேசினாரா, இல்ல ஒரு ட்வீட் போட்டாரா? அது ஏன் போடலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்க திராணி இருக்கா? இந்த ஆட்சியில சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க, நீங்க வந்து சிக்கந்தர் தர்கா பக்கத்துல வந்து நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போது, அங்க ஏதாவது கலவரம் ஏற்படுத்தி வந்து தர்காவை பண்ணிட போறாங்கன்றதுக்காக இந்த அரசு இறங்கி தடுத்தாங்களா இல்லையா? அப்ப யார் இருந்தது கூட? விஜய் வந்தாரா? விஜய் ஒரு குரல் கொடுத்தாரா? எதிர்த்து குரல் கொடுத்தாரா? ஏன் தெரியுமா குரல் கொடுக்கல? ஏன்னா அவரு பிஜேபியோட கைக்கூலி. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, யார் இந்த விஜய், என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. சினிமால நடிச்சா கூடங்க, சினிமால கூட துப்பாக்கி நிறைய படம் கூட எடுத்துங்க, மத்தவன் கித்தவெல்லாம் தேவையில்லை. நீ தானே அரசியலுக்கு வந்த, நீ தானே மாற்று அரசியல் பண்றவன், அது இஸ்லாமியர்கள் ரொம்ப நேசிக்கக்கூடியவன் நீ தானே. நீ அப்ப எப்படி இந்த மாதிரி படத்துல நடிப்ப? இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளை காமிச்சல நீ படத்துல காமிச்சா இல்லையா? மத்தவன் காட்டுறான், அவன் கதை வேணாம். நீ இல்ல, நீ யாரு, நீ என்ன, நீ எதுக்கு வர, நீ என்ன பேசுற இங்க? உடனே சொல்லுவாங்க சினிமா வர, அதெல்லாம் கிடையாது. நீ ஏன் அப்படி பண்ற? சரி, அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திருக்காங்க அந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இதெல்லாம் பார்த்து கை தட்டினாங்களா? இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொல்றதும் அது இப்ப கை தட்டுறானுங்களா? கை தட்டுவீங்களா நீங்க? புரியலங்க எனக்கு. இது எப்படி இருக்கிறானுங்க? இதுல வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு தான் பேசுறாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே போல ஒரு பையன், படிச்ச பையனா இருப்பானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, எதோ கேட்டா வந்து ராயபுரத்துல இருக்கா போலியா, அவர் சொல்றாரு மு.க. ஸ்டாலின் வந்து விஜய் மேல அவதூறு பரப்புறாராம். நான் ராயபுரம் தொகுதியில இருக்கேன், ஓகேவா? ஒன்னும் இல்ல, இப்ப மு.க. ஸ்டாலின் தேவையில்லாத அவதூறு எல்லாம் பரப்புறாரு. எங்க தளபதி சொன்ன மாதிரி தான், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எங்க தளபதி சொல்ற மாதிரி தான் சொல்றேன், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே, அவ்வளவுதான். ஏன்பா நான் கேக்குறேன், எப்படிப்பா அவரு அவதூறு பரப்புறாரா? ஸ்டாலினுக்கு இதான் வேலையா? முதலமைச்சருக்கு இதான் வேலை? விஜய் தான் வேலையை வெட்டி பையன், ஒரு வேலையும் கிடையாது, ஒன்னும் அரசியலுக்கும் ஒன்னும் பண்றது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. அவனுக்கு போயிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு போட்டி, அவதூறு பரப்புறாங்க. ஒரு பெரிய அவதூறு பரப்புறதே இவனுக்கு தான். விஜய் தான் அவதூறு தன்மையிலே அவதூறு பரப்பிக்கிட்டு அதுக்கு விலகம் கொடுக்கிறது, இதுதான் வேலை. மற்றவங்களை பேச வைக்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்கள்லாம் பரப்புறது இவர் தான் அவதூறு பரப்புறது. இஸ்லாமியர்களை வந்து தேவையில்லாம படத்துல தவறா காட்டுறதும் அவரு தான். அவர் கொண்டாடுறான். அவனை வந்து அவன் சொல்றான், எங்க அண்ணன் இன்னைக்கு பார்க்கல, நாளைக்கு வீட்டுல போய் பார்ப்பேன், எங்க வீட்டுக்கு வருவாரு, பா கூடுப்பா தம்பி, ஒண்ணும் இல்லப்பா, உங்க வீட்டுக்கு விஜய் கூடுப்பா, வர சொல்லுப்பா பார்க்கலாம். ஏன்னா அவன் சொந்த கட்சிக்காரன் வீட்டுக்கே போக மாட்டான். மாவட்ட செயலாளர் ஏதோ இறப்பு நிகழ்வு எந்த நிகழ்ச்சிக்கும் போவாதவர் தான் விஜய். இல்ல பெரிய ஹை கிளாஸ் கல்யாணத்துக்கு போவாரு, ஏன்னா ஃபங்க்ஷன் தான் போவார், அவரு அப்படிதான் போறதுதான் விஜய். எப்படி கொண்டாடுறீங்க எனக்கு புரியலையே. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது வந்து என் ஃப்ரெண்டு அப்துல்லான்னு ஒருத்தர் இருப்பான், இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறான் பிரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு. இவன் ஆக்சுவலா வந்து என் கூட தான் இருப்பான், எல்லாம் 3 பேர் ஒன்னதான் இருப்பாங்க, 2 பேரும் சண்டை போல. அதனால என்ன பண்ண, அவங்க சொல்றான், நீ போயிட்டு அவங்க கூட சேராதரா, எங்க வீட்டுல சொல்றாங்க அப்துல்லா பையன் கூட சேராத, அவங்களாம் வந்து முஸ்லீமு, அவங்களாம் வந்து தீவிரவாதிகள் மாதிரி அவங்களாம், அப்புறம் வந்து மந்திரம் போட்டுருவாங்க, அப்படி ஏதோ வந்து தவறா பேசுறான். எனக்கு கோவம் வந்து அந்த பையனை போட்டு அடிச்சிட்டேன். எதுக்கு? யாருக்காக? இந்த அப்துல்லாக்காக என் ஃப்ரெண்டை போட்டு நான் அடிக்கிறேன். அடிச்சுட்டு ஒரு வாரம் வந்து என்ன ஸ்கூல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் நேசிக்கிற முஸ்லீம்கள், இஸ்லாமிய சகோதரர்களை இந்த அளவுக்கு நேசிக்கிறோம். ஆனா நீங்க வந்து ஒரு கூத்தாடிக்காக போயிட்டு நின்றுட்டு, ஏங்க நீங்க பண்றது ஹராமுங்க, உங்களுடைய முஸ்லீமோட இதுலயே கிடையாது. அவனை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, அவனை வாயில தளபதின்றீங்க. நான் திருப்பி சொல்றேன், அவர் தலைவரா ஏத்துக்கோங்க, அது ஏத்துக்காம போங்க, அது கிடையாது. மைக்க பிடிச்சிட்டு எப்படி அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசலாம்? இது தப்பு இல்லையா?
இது எப்படி அந்த வீடியோ, அதாவது இவங்க பேசுனவங்க அந்த பர்தா போட்டு பேசுறாங்க ஒரு அம்மா, அவங்க வீட்டுல இருக்கவங்க பாருங்க, வீட்டுல இருக்கவங்க பாருங்க எப்படி எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அது எப்படி இவங்க பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஒரு அக்கா சொல்றாங்க இந்த மாதிரி, அவங்க சொல்றாங்க டிவிக்கு தான் வரும், ஸ்டாலின்லாம் வரமாட்டாரு, நாங்க அவரு தான் ஓட்டு போடுவோம், அவரை பத்தி என்ன சொன்னாலும் சரி நாங்க கேட்கவே மாட்டோம், அவர் தான் ஓட்டு போடுவோம் சொல்றாங்க. பாருங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பெண்கள் ஓட்டு திமுகக்கு கிடையாது, டிவி கேக்கு மட்டும் தான் போடுவோம், யாரு என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க விஜய் அண்ணா தான் வருவாரு, கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா வருவாரு. இது எனக்கு இது எப்படி என்னால வந்து எடுத்துக்கொள்ள முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் எடுத்துக்கிறேனோ இல்லையோ, இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் உண்மையா வழிபடுறவங்க எப்படி இவங்க எல்லாம் வந்து என்ன விமர்சனம் வைக்க போறாங்க அப்படின்றது எனக்கு புரியலங்க. நம்ம தமிழ்நாடு சீரழிஞ்சு போதா? விஜய்க்காக தன்னுடைய சமூகத்தையே விட்டுட்டு வர கூட தயாரா இருக்கிறானுங்க இவங்க எல்லாம். முஸ்லீமா? நான் அதுக்காக தான் இது போட்டிருக்கேங்க. நான் அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன். நான் என்ன ஒரு அட்டுழி நடக்குதுங்க. அதை விடுங்க, இந்த புஷி ஆனந்த் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு பையன் வரான், அவன் வந்து இந்து போல, இந்து கிறிஸ்டின போல இருக்கு. உடனே அவர் தடுத்து நிறுத்தி, ஏய் இங்கெல்லாம் வரக்கூடாது, முஸ்லீம்க்கு தான் வரணும், நீங்க வரக்கூடாது போன்றான். கேட்டா வந்து இவங்க மத சார்பின்மையா? இதான் மத சார்பின்மையா மிஸ்டர் புஷி ஆனந்த்? இதுக்கு பேர் தான் மத சார்பின்மையா? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க இந்து நிகழ்ச்சிக்கோ இல்ல கிறிஸ்டின் நிகழ்ச்சிக்கோ போங்க, அங்க போயிட்டு யாருன்னா வந்து முஸ்லீம்களை வந்தா நீ வராதுன்னு சொல்லிட்டு நீ முன்னால முடிஞ்சா ஒரு தைரியமான திராணியா தான் நீ சொல்லி பார்க்கலாம், இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். அது எப்படி நீ வந்து இந்த மாதிரி சொல்லுவ? ஏங்க தர்கால யாரு வேணா எப்படி வேணா போய் உட்காரலாங்க, நான் போய் உட்காந்துக்கிறேங்க. என் ஃப்ரெண்டு எத்தனையோ இந்துக்கள் போய் உட்காருவாங்க. அது இந்த டைம்ல பார்த்தோன்னா நிறைய இந்துக்கள் போயிட்டு நோம்பு இருப்பாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட இருப்பாங்க, சரி சமமா உட்காந்து, ஏழையோ யாரோ துணி கூட பார்த்தோன்னா அழுக்கா இருக்கும், கூலி வேலை செஞ்சுட்டு வருவான். எல்லாரும் சமமா உட்காந்து எல்லாம் வந்து கஞ்சி குடிப்பாங்க. நேற்று வந்து விழா பாத்தீங்களா? விஜய் பக்கத்துல யாரும் நெருங்கவே இல்ல. அவர் விஐபி இல்ல, அவர் தளபதி இல்ல, உங்களுக்கு அல்லாஹ்க்கு மேலானவர் தானே அவரு, அப்படிதானே பேசுறீங்க? அல்லாஹ்க்கு மேலானவர் விஜய். நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு. நீங்களா இஸ்லாமியர்களா? நீங்களாம் டேய் எனக்கே கோவம் வருதுடா, நீங்க பண்ற வேலைகள்லாம் பார்த்தா. மனசாட்சி இல்லடா உங்களுக்கு எல்லாம், அறிவு இல்ல கொஞ்சம் கூட. எப்படா குரான் படிக்கிறீங்க? என்ன பண்றது, குரான் கையில கொடுத்தா விஜய் குரான் எப்படி இப்படி கூட தெரியல, புக்கு திரும்பி இருக்கான்னு தெரியல, இப்படி திருப்பி வச்சு பாக்குறாப்புல. அப்ப உணர்த்துல வந்து புக்கு திரும்பி வைக்கிற வீடியோ பாருங்க. எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்க கொஞ்சம் நேரம் வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். எவ்வளவு கேவலம் இதெல்லாம் என்ன இது, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஏங்க சரிசமங்க, இது மதர் சார்பு கட்சினா என்ன, யாருன்னா வரலாம். மிஸ்டர் புஷி ஆனந்த் நீங்க வர வேணாம்னு சொல்றீங்களா? அப்புறம் என்ன டேஷுக்கு அவன்கிட்ட பாஸ் எப்படி அவன் கையில வந்துச்சு? எப்படிங்க பாஸ் வந்துச்சு? பாஸ் இருக்கிறவங்க உள்ள வரும்னு சொன்னீங்க, 1000 பேரோ 1500 பேரோ பாஸ் இருக்கிறவங்க உள்ள வரும்னு சொன்னீங்க. எதுக்கு பாஸ் வச்சு வெளியே அனுப்பிச்சிங்க? என்ன சொல்லி அனுப்புறீங்க? எப்படி நீங்க சொல்லுவீங்க அந்த வார்த்தைய? அப்புறம் என்ன டேஷுக்கு மதர் சார்பின்மைன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நீயே வரணும், உன் தலைவர் வரணும், 2 பேரும் வெளியே போங்க முதல்ல. நீ யாரு மிஸ்டர் புஷி ஆனந்த், நீ யாரு முதல்ல? நீ எப்படி நீ உள்ள வர, அவனை எப்படி வெளியே போக சொல்லுவ? இது என்ன ஒண்ணும் புரியல எனக்கு. இதெல்லாம் எவனும் கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் நாங்க கேட்டா நாங்க வந்து 200 ரூபாய் ஊப்பி நாங்க வந்து இதுக்காக பேசல, நாங்க எதுக்காக திட்டுறோம், என்ன இதுக்காக புரிய வைக்கிறோம் புரிஞ்சுக்கங்கடா. நீங்க திமுகன்ற ஒரு கட்சி தானே வந்து இஸ்லாமியர்களுக்காக வந்து இப்ப வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் செஞ்சது திமுக தான்டா, வேற யாருமே கிடையாது. நான் அச்சு சொல்லுவேன் நானு. அது உங்களுக்கு தெரியாதாடா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல உங்க அப்பா அம்மாலாம்? எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரா கலைஞர். இப்ப முக ஸ்டாலின் எடுத்துக்கூடா எல்லாமே பண்ணிருக்காரா. ஒண்ணும் இல்லைங்க, இந்த மிலாடி நபிக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி விட்டது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. அப்புறம் உருது பேசும் இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியர்களை பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் கொண்டு வந்தது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. சிறுபான்மையருக்கு நல வாரியம் அமைத்தது யாரு? கலைஞர் கருணாநிதி. அப்புறம் இந்த வக்பு வாரியத்துக்கு மானியம் கொடுத்தது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. அப்புறம் தமிழ்நாட்டுல சிறுபான்மையருக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார மேலாண்மை வாரியம் அமைத்தது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. அப்புறம் உருது அகாடமி கொண்டு வந்தது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. அப்புறம் காகிதம் இல்லத்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா மணிமண்டபம் கட்டினது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. அப்புறம் காகிதம் இல்லத்துக்கு உமன்ஸ் காலேஜ் கட்டினது யாரு? அமைத்தது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. அப்புறம் சிறுபான்மையருக்கு பாத்தீங்கன்னா வந்து உள் ஒதுக்கீடு 3.5% கொடுத்தது யாரு? கலைஞர் கருணாநிதிங்க. இன்னும் பல திட்டங்கள் இருக்கு.
அப்புறம் இந்த வக்பு சாரக அலுவலகத்துல பணியாற்றுறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து சொந்த வீடு கட்டி கொடுத்தது யாருங்க? கலைஞர் கருணாநிதி தானே. இன்னும் அதாவது எனக்கு தெரிஞ்ச தீவுல இன்னும் பல இருக்கு. அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் கலைஞர் அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு. எது? இந்த திமுக. நீ இப்ப திட்டிய இந்த திமுக தான் பண்ணுச்சு. இப்ப நீங்க எல்லாரும் கேட்பீங்களே, விஜய் வந்து பி டீம் சொல்றீங்களே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மட்டும் ஏன் வந்து அவங்களோட கூட்டணி வைக்கலையா, பிஜேபி கிட்ட கூட்டணி வைக்கலையான்னு கேட்பீங்க. கூட்டணி வைத்தார், வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி வைத்தார். வைத்தாலும் என்ன சொன்னார் அங்க அப்ப உள்ள வந்து வாஜ்பாய் கிட்ட? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது நீங்க நோட் பண்ணணும். அவங்க கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து, இங்க இந்தியாவில் இருக்கிற இந்த முஸ்லிம்களுக்கு எந்தவித பிரச்சனை வரக்கூடிய சட்டத்தை போடக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னா நம்ம 2 பேர் கூட்டணி வச்சுக்கலாம். இதுதான் மெயினா வைத்தார். அதன்படியே பார்த்தோன்னா அவர் இருந்த ஆட்சி காலத்துல வாஜ்பாய் நாட்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு எதுவும் பண்ணலையே, எந்த சட்டமும் ஏற்றல, எந்த துன்புறுத்தலும் நடக்கல. கலைஞர் அவர்கள் வந்து வாஜ்பாயை திருத்தினார் வச்சுங்க, பாடம் கற்பித்தாரு. கலைஞரே பாராட்டி இருப்பாரு வாஜ்பாய, ஒரு நல்லவர் வந்து ஒரு தீய கட்சியில இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப வரைக்கும் முஸ்லிம்களுக்காக பல போராட்டங்களுங்க, சிஏக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றீங்க, இந்த குல்லா போட்டுக்கின்னு, இது ஹராம் பாவம் இல்லையா? விஜய் அப்படி என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு? திமுக பண்ணாத. அப்புறம் இந்த வக்பு வாரியத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஓய்வூதியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் இருந்துச்சு, இப்ப 5000 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காரு. யாரு? நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்புறம் பாத்தீங்கன்னா மாநகராட்சி உட்பட்ட ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பரியல் கிரவுண்ட் வந்து முஸ்லிம்களுக்கு தனியாவே பரியல் கிரவுண்ட் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. பல விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் அடுக்கடுக்கா சொல்லிட்டே போயிட்டே இருக்காங்க. நம்ம இதெல்லாம் தெரியாம அவ்வளவு பண்ணவரை அசால்ட்டா ஸ்டாலின் சொல்றது பேரை சொல்றது அவரை, அதுவும் இந்த குஃபியும் இந்த பரதாவும் போட்டுக்கின்னு திமுக இப்படி பேசுறீங்களா? டே, மனசாட்சி இல்ல. எனக்கு உண்மையால மனசு கலங்குதுங்க. இஸ்லாமிய சார்ந்தவர்கள்லாம் திமுக மேல எவ்வளவு பற்றா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா ஒரு தீயவனு ஒரு படத்தில் நடிக்கிறவனுக்கு இஸ்லாமியர்கள் வந்து எல்லா இஸ்லாமியர்கள் ஒரு சிலையே இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் தன்னைத்தானே முஸ்லீம் வந்துட்டு விஜய்க்காக ஆதரவா பேசுறது என்னால ஏத்துக்க முடியல. இது என்னால ஏத்துக்க முடியலங்க. என்னால ஏத்துக்க முடியல. உண்மையான முஸ்லீம், குரானை படிக்கிறவன், அதை ஒழுங்கா வழிபாட்டு நடத்துறவன், ரொம்ப மரியாதை உள்ளவன் ஏத்துப்பானா? எவ்வளவு கோவப்பட்டிருப்பான் அவன். எப்படிங்க நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரை உச்சரித்த வாயால தளபதி விஜய் அவரு தான் வரணும், அவரு தான் சீட்டு அப்படின்னு சொல்றானுங்க. இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனா தயவு செய்து சொல்றேன், எனக்கு தெரியும் இஸ்லாமிய சகோதரர்கள் யார வந்து விஜய் என்ற மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை, தன் குடும்பத்தையே பார்க்காதவன, வேற ஒரு பெண்ணை அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற பெண்ணு கூட சுத்துறவன், டைவர்ஸே பண்ணாம குழந்தைகளை அவர் பெத்த பசங்களை வந்து இன்னும் சொந்த வீட்டுல வந்து சேர்க்காத ஒருத்தரை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா, இதெல்லாம் வந்து திமுக பண்ணுச்சு. இது திமுக பண்ணிச்சா விஜய் பண்ணாரடா? கொஞ்சம் மனசாட்சி வேணாம். அதை விடுங்க. 41 பேரை கொலை தான் பண்ணாருங்க. அவரால் செத்து போனாங்க. அதான் உண்மை. எல்லாரும் சொன்னீங்க இல்ல இங்க ஷூட்டிங் நடக்கல, அவதூறு பரப்புறாங்க. நீங்களே இப்ப பாத்தீங்களா வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, நேற்று பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. பாருங்க, அந்த வீடியோ பாருங்க. இந்த ஷாட்டை நீங்க ஜனநாயகன் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. பாருங்க, இதெல்லாம் சிபிஐல கேட்டிருக்காங்க, விசாரணை பண்ணிருக்காங்க விஜய் அவர்களை. தகவல்கள் ஒண்ணுன்னா வந்துட்டு இருக்கு. தவறு செய்தவர்கள் யாருமே தப்பிக்க முடிய சட்டத்துக்கு முன்னாடி 41 பேர் இறந்திருக்கிறான். அந்த பாவம் சும்மா விடாது உங்களை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மாதிரி வேஷம் போட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வந்து சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜனநாயகன் படத்துல போன ஜென்மம் கீழ்த்தரம் ஜென்மம் தான் உங்க விஜய். 33 பேர் இறந்தாங்களே, அங்க பிரஸ்காரன் கேட்கறான், பதில் சொல்லாம ஓடி ஒழிஞ்சு போயிட்டு பாத்தீங்கன்னா கட்டளையில பூந்தவர் உங்கள் விஜய். அப்புறம் பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சுங்க, இறந்து போன 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கெத்தா ஒரு வீடியோ போடுறாரு. ஸ்டாலின் சார் இதா இருந்தாலும் அங்க இங்க வாங்க, நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்ற ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்தவர் தான் உங்க விஜய். மனசாட்சி உள்ளவன் புரிஞ்சுப்பான். இவங்களுக்கு தான் மனசாட்சி இருக்காது. 41 பேர் இருந்ததுலாம் கவலை இல்லை. இவங்களே எப்படி தெரியுமாங்க, சொந்த வீட்டுல விஜயால இறந்து போன விட பரவாயில்ல, விஜயால தான் இறந்து போனேன், அது ஒரு பெருமை நினைச்சுப்பானுங்க. அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தை புள்ள குட்டி தேவையில்லை.
எனக்கு விஜய் தான் வேணும். அப்படியேப்பட்ட சமூகத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நினைச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் அதை நேரத்தே சொல்லியிருப்பால, அங்க போயிட்டு அதாவது என்ன நடக்குது, ஒரு தூய்மையான ஒரு நிகழ்வு நடக்குது. ஓகே, இஸ்லாமியர்களுக்கு இஃப்தார் நோன்பு துறக்கிற விழா நடக்குது. அங்க போயிட்டு அரசியல் பேசுறியே, நீலாம் மனுஷனடாடி, நீலாம் மனுஷனா? எங்கெங்க என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இல்ல. நீ இங்க பேசுற, நீ தைரியமான விஜய்ல பயண மாட்டார்ல, தைரியமான ஆளாண்டா. இப்ப நீ பேசினல, நான் வந்து எங்களை அவதூறு பரப்புறாங்க, நான் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி வந்து யாருக்கும் கூட்டணி இல்ல, இவங்களா பொய் சொல்றாங்க, பொய் பரப்புறாங்கன்னு சொன்னீங்கல்ல, தைரியமான ஆளாண்டா பிரஸ் சந்திச்சு நீ பேசணும். சந்திக்காம நேத்து போயிட்டு அந்த மண்டபத்துல இஃப்தார் நோன்பு வேலை போய் இது யாருன்னா பேசுவாங்களா? எங்க படிச்சவங்களா இருக்கீங்களங்க, ஒரு 6 அறிவு உள்ளவர் இந்த மாதிரி பேச வராங்க, நீங்க கொஞ்சம் கேளுங்க, பேசுவாரு அந்த மாதிரி பேசலாமா? அங்க போயிட்டு எங்க போயிட்டு என்னங்க பேசுறாரு இவரு? இதெல்லாம் எப்படி ஒன்றும் புரியல. அதுவும் பொய்ங்க, பக்கா பொய். அதுக்கு பேசின முந்தா நேற்று தான் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜினா வந்து எங்க தலைவர் கிட்ட கூட்டணி பேசினாங்க, பேரம் பேசினாங்க, 90 சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் ஒரு முதலமைச்சர், 2.5 வருஷம் அவர் முதலமைச்சர் சொல்லிட்டு இப்ப சரி பாதியா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க பேசினா? ஆதவர்ஜினா பேசினாரு. ஆதவர்ஜினா யாரு? ஆதவர்ஜினா உங்க கட்சி தானே, உங்க கூட தானே வர்றாரு. டெல்லியில நீங்க சிபிஐக்கு ஆபீஸ்க்கு நீங்க போகும்போது கூட உங்க கூட தானே வந்தாரு. அப்ப அவர் யாரு? எதுக்கு ஆதவர்ஜன் அப்படி பேசுறாரு? இவரு ஏன் அப்படி பேசுறாரு? நேற்று இன்றுன்னு சொல்லிட்டு எல்லா டிவிலையும் போட்டு கீழ்ச்சிட்டு இருக்கான். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இதெல்லாம் எப்படிங்க? இன்னமும் இவனை தலைவனா நம்புறீங்களா? இன்னமும் இவனை தலைவனா நம்புறீங்களா? கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.